ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தேனி ஹெவன்ஸ் கிச்சன். நம்மளோட சேனல்ல இன்னைக்கு நம்ம சம்மர் சீரீஸ்ல ஒரு செம்மையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ராயல் ஃபலூடா. ரொம்ப ராயலான ரெசிபி தாங்க இது. உண்மையாவே அவ்வளோ டேஸ்டியா, அவ்வளோ எம்மியா இருந்துச்சு. உங்க வீட்டில் இருக்க குட்டி சுட்டிஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் இது. அவ்வளோ எம்மியா இந்த ராயல் ஃபலூடாவை எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அது உங்களோட மாடுலேஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/2 லிட்டர் பாலில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாலில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அந்த கொதிக்கிற பாலில் நான் ஊற்றிட்டேன். அதை கொஞ்சம் நேரத்திலேயே அது கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிறதுக்குள்ள ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேமியாவை இதில் போட்டுருங்க. நான் இன்னைக்கு வேர்மிசெல்லி சேமியா தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபேவரட் சேமியா, வறுத்த சேமியா இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ சுகர் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அது கொஞ்சம் கெட்டி ஆயிரும். அதை அப்படியே எடுத்து ஃப்ரீசர்ல வச்சிருங்க. ஃப்ரீசர்லனா ஃப்ரீசருக்கு கீழே கொஞ்சம் கூலிங்கான இடத்துல வச்சிருங்க. ஃப்ரீசர்ல வச்சீங்கன்னா ஐஸ்கிரீம் ஆயிரும். ஃப்ரீசர்ல வைக்க வேண்டாம். ஃப்ரீசருக்கு கீழே இருக்கிற இடத்துல வச்சு சில்லுன்னு ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எந்த பவுல்ல நம்ம ஃபலூடா சர்வ் பண்ண போறோமோ அந்த பவுல்ல அடியில ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்கும்ல, அதை கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு அதுக்கு மேல இந்த கஸ்டர்டை போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ், அதாவது உங்களோட குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ், என்னோட குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பொமேகிரானட், அதாவது மாதுளம்பழம், ஆப்பிள், பனானா, அப்புறம் பிளாக் கிரேப்ஸ், இது எல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட குழந்தைங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ நீங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட சாய்ஸ் தான், ஃப்ரூட்ஸ் ஆட் பண்றதெல்லாம். அதுக்கு மேல என்ன பண்றோம்னா, இன்னும் கொஞ்சம் அந்த கஸ்டர்ட் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சிருந்த கஸ்டர்ட் சேமியா கஸ்டர்டை மேல இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இன்னும் இதுல என்ன பண்ண போறோம்னா, உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணா பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல நான் ரோஸ் சிரப் நல்லா ஆட் பண்ணிட்டு, அந்த ரோஸ் சிரப்புக்கு மேல கொஞ்சம் பாதாம் பிசின், அதுக்கப்புறம் சப்ஜா விதை எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு மேல உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ், நான் இன்னைக்கு முந்திரி, பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குதோ அந்த நட்ஸை நீங்க ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் ஹைலைட், உங்களோட ஹீரோ என்ட்ரி. இப்போ ஐஸ்கிரீம் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்குமோ அந்த ஐஸ்கிரீம் 2 ஸ்கூப் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வெனிலா ஐஸ்கிரீம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிட்டு, அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் நட்ஸ் போட்டுட்டு, அதுக்கு மேல இன்னும் கொஞ்சமா லைட்டா அந்த ரோஸ் சிரப் ஊத்திட்டு அப்படியே உங்க குழந்தைங்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா, ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட அவ்வளோ எம்மியா சாப்பிடுவாங்க. கண்டிப்பா சொல்றேன், இது ரொம்ப 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 டேஸ்டான ஒரு ரெசிபி தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ எம்மியா டேஸ்டியா இருந்துச்சு. எங்க வீட்டுல குட்டீஸ் அவ்வளோ எம்மி அப்படி சொல்லி சாப்பிட்டாங்க. அவ்வளோ சூப்பரான ரெசிபி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணும்னா கண்டிப்பா நம்மளோட சேனல் தேனி ஹெவன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.